வணக்கம். கனியின் சமையல்ல உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் அடை. அதாவது ஒரு திடீர் அடை. நம்ம கைவசம் இருக்கிற பொருள வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஆ, ஒரு 10 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியா நறுக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப்பு தயிர், அதாவது ஒரு 125 கிராம் தயிர். வெங்காயமும் பச்சை மிளகாவும் தான் மெயின் டேஸ்ட். அதனால இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு ரெட் ரைஸ் பவுடர், அதாவது சிவப்பு அரிசி பவுடரு. உங்கள்கிட்ட புட்டரிசி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அரிசி மாவு. அடுத்து இன்னும் 1/2 கப்பு வெள்ளை அரிசி மாவு. இது மூணும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ட் அடை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இதை 2 விதமாக நம்ம கலக்கிக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம கையில் எடுத்து தட்டுற அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். இல்லை எனக்கு கையெல்லாம் சூடாக சுட்டுரும் அப்படின்னு பயப்படுறவங்க இந்த மாதிரி பதத்தில் கலந்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு கெட்டியாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டு, நீங்கள் கையில் தட்டுற அதே டேஸ்ட் உங்களுக்கு இந்த பதத்தில் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆனப்புறம் இதை எடுத்து இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து சின்ன சின்ன அடைகளாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா திக்காகவே இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடைங்கிறப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து விட்டோம்னா தான் அதனோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வெந்த உடனே, ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம திக்காக போட்டிருக்கோம் அது நல்லா வேகணும். அப்படின்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். மெயினாக இந்த பச்சை மிளகாய், இந்த வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா உங்களுக்கு கேரமலைஸ் ஆகிட்டு இதை நல்லா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவக்க நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். ஸோ திடீர் அடை
இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த அடைகளை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கும் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. அதே மாதிரி அப்படி இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கும் ஒரு நல்ல சாய்ஸ். அப்படி இல்லைனா டீ டைம் ஸ்நாக்காகவும் ஒரு நல்ல சாய்ஸ். இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம். நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான், அதை வந்து நம்ம சேர்த்து மாற்றி மாற்றி நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கைவசம் வேறு எதுவும் வந்து பொருள் இல்லை, மாவு இல்லை அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு இதாகும். அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி லைக் பண்ணுங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.